இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. இன்று நாம் நம்முடைய நற்செய்தியானது நல்ல சமாரியன் பற்றிய உவமையை கொடுக்கின்றது. ஆக முதலில் இறைவார்த்தையை செவிமடுப்போம், அதன் பிறகு அந்த இறைவார்த்தையை தியானிப்போம், இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்வோம். முதலில் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடியும். அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளர்களிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது நான் ஒரு நல்ல சமாரியனா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்று நாம் சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வு. பொதுவாக இன்று நம்முடைய ஊர்களிலே வாகன விபத்துகள் ஏற்படுவது அதிகம். இந்த வாகன விபத்து ஏற்பட்ட உடனே எத்தனை மனிதர்கள் சென்று அந்த நபரை காப்பாற்றுவதற்கு முற்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வெறும் சொற்பமே. அதுவும் 2017-18 காலகட்டங்களிலே இந்திய அரசானது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது இது கொண்டு வாகனத்திலே அடிபட்டு காயப்பட்டு கிடக்கின்றவர்களை நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று அவர்களை தேவையானவற்றை செய்யலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அறிவிப்பு கொடுத்திருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரு இளைஞன் வேகமாக சென்றதிலே அடிபட்டு கீழே விழுகின்றான். இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றான். அங்கே பலர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அலைபேசியிலே அதை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்க, இந்த சூழலிலே ஒரு ரிக்ஷா ஓட்டுகின்ற ஒரு மனிதர் அங்கே வருகின்றார். அந்த சூழலை பார்த்தவுடனே அங்கே இறங்கி அவன் அருகில் சென்று அவனை அப்படியே தூக்கி தன்னுடைய ரிக்ஷாவில் வைத்து ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுகின்றார். அழைத்துச் சென்று அங்கே நடந்தவற்றை அப்படியே கூறிவிட்டு அவனை அங்கே ஒப்படைத்து விட்டு அவர் சென்று விடுகின்றார். அவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது. ஆக அந்த ரிக்ஷா நபர் ஓட்டுநருக்கும் அந்த அடிபட்டு கிடந்த நபருக்கும் ஏதாவது உறவுகள் இருக்கிறதா? இல்லை. ஒரே மொழியை சார்ந்தவர்களா, அல்லது ஒரே இனத்தை சார்ந்தவர்களா, அல்லது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா என்று எதுவுமே தெரியாது. ஆனால் மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டார். நான் ஒரு மனிதன், எனக்கும் வலி ஏற்படுகிறது, இன்னொரு மனிதன் அடிபட்டு கிடக்கின்ற பொழுது அவனுக்கும் வலிக்கிறது, அவனுக்கு நான் உதவி புரிய வேண்டும் என்ற ஒற்றை எண்ணம். அந்த சமூகம் என்ன சொல்லும், அல்லது அரசு என்னை தண்டனைக்கு உட்படுத்துமா, சட்டம் என்னை கேள்வி கேட்குமா என்று எந்த ஒரு கேள்விக்கும் அவர் கேள்வியை சிந்திக்காமல் அந்த இடத்தில் அந்த நபருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, அந்த உதவியை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செய்கிறார் பாருங்கள். அதுதான் நல்ல சமாரியனுக்குடைய அடையாளம். ஆக எனக்கு தெரிந்த மனிதர்கள் அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய அயலார் அல்ல.
எனக்கு தெரியாத மனிதர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அருகில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவையில் இருக்கின்ற பொழுது நான் என்னையே அந்த நேரத்தில் கொடுத்து நான் உதவுகின்ற பொழுது நல்ல சமாரியனாக மாற்றப்படுகின்றேன் என்பதுதான். இதைத்தான் நற்செய்தியில் பார்க்கின்றோம். 3 விதமான மனிதர்கள் வருகின்றார்கள். ஆக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவிடம் ஒரு சட்ட வல்லுனர், அதாவது சட்டம் படித்த ஒருவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு கொடுக்கின்ற 2 கட்டளைகள் என்ன? ஒன்று, இறைவனை அன்பு செய். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார்? உன்னை நேசிப்பது போல் உனக்கு அடுத்திருப்பவனை நேசி. ஆக அன்பு செய்வதுதான் அடித்தளமே. நம்முடைய வாழ்வின் அடிப்படை என்பது அன்பு செய்தது. அது நம்மோடு இருக்கின்றவர்களையும் சரி, நமக்கு தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் எல்லா மனிதர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை பின்னணி. ஆனால் இங்கே பார்க்கின்ற ஒரு குருவானவர், இயேசு கொடுக்கின்ற அந்த ஓமையிலே ஒரு குருவானவர் முதலில் வருகின்றார். அந்த அடிபட்டு கிடந்த மனிதனை பார்த்து அவர் இரக்கம் கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய கடமை, நான் என்னுடைய கடமைக்கு நேரத்திற்கு நான் என்னுடைய வேலைக்கு சென்று விட வேண்டும், இதை தொட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு நான் என்னை சுத்தம் செய்து அந்த வழிபாட்டை நான் செய்ய முடியாது என்ற ஒரு ஆதங்கம், என்ற ஒரு பதட்டம், என்ற ஒரு பயம் நல்லது செய்வதற்கு அவரை அனுமதிக்கவில்லை. இரண்டாவதாக லேவியர், குருவுக்கு பணிவிடை புரியக்கூடியவர். அவரும் குரு சென்று விட்டார், நானும் சென்று விட வேண்டும், நானும் அவர் அந்த நேரத்தில் அங்கு இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது பிரச்சனையாகிவிடும் என்று தன்னுடைய பணி கடமையை மட்டுமே பார்க்கின்றார்களே ஒழிய மனிதாபிமானம் அவர்களிடம் இல்லை என்பதை நாம் உணர முடிகின்றது. ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு முதல் உதவி செய்ய வேண்டுமா அல்லது ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டுமா என்று யோசித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுவது, வேதனையில் இருக்கின்றவர்களுக்கு முதலில் நீ உதவி புரி, நீ மனிதனாக இரு, முதலில் நீ மனிதனாக இருந்துவிட்டு என்னிடம் வா என்றுதான். ஆக அந்த நிலைப்பாடு தான் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆக நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா நம்முடைய வாழ்க்கையிலே என்று எண்ணுகின்ற பொழுது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு நினைவுக்கு வருவது புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள். ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர். அந்த குடும்பத்திலே அவருக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்திலே சிறு வயதிலேயே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை வெறுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர்கள் அருகிலே செல்ல தயங்குகின்றார். அவர்களை பார்த்தாலே அவருக்கு எரிச்சலாக வருகிறது. இப்படிப்பட்ட என்றால் அதை ஒரு தொற்று நோயாக பார்க்கின்றார். அதனால் நான் பாதிப்புக்குள்ளாவேன் என்றெல்லாம் அவருடைய எண்ணத்தில் இருந்தது. ஒரு நாள் அவர் தன்னுடைய வாகனத்தில், அதாவது குதிரையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு தொழுநோயாளியை பார்க்கின்றார். பார்த்தவுடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று, அவரை சந்திக்கவே கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே திரும்ப முற்படுகின்றார். அப்பொழுது இவருடைய மனதிற்குள்ளே ஒரு ஒலி, அவரிடம் இறங்கி சென்று அவரை தொட்டுப்பார். என்ன நினைத்தார் என்று தெரியாது. இறங்கி சென்றார், அந்த மனிதனை தொட்டார். தொட்டவுடனே இவருக்குள் ஒரு மாற்றம். அதுவரை அவர் தொழுநோயாளிகளை விட்டு விலகி இருந்தவர், அவர்களை தவறாக பார்த்தவர், இப்பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் அவர்கள் அருகில் நெருங்கி செல்லாதவரை பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன். நான் அருகில் சென்று அவர்களை தொட்டவுடனே நான் என் சுதந்திரத்தை உணர்ந்தேன். அதாவது பாவம் என்ற சுயநலம் என்னை மட்டுமே பார்க்க சொல்லுமே ஒழிய பிறருடைய தேவையில் என்னை இறங்கி போக அனுமதிக்காது. எவரொருவர் சுதந்திரமாக இருக்கிறார், சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவத்தை விட்டு அல்லது தன்னலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு வெளியே வருகின்ற மனிதர்கள் தான் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்ய முடியும். ஆக மனிதாபிமானம் உள்ள முறையில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைப்போம், பணம் சேர்த்து வைப்போம், நகைகளை சேர்த்து வைப்போம். ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? யோசித்து பாருங்கள். என்றால் பல பெற்றோர்கள் பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு இறுதி காலகட்டங்களிலே கவனிக்கப்படாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். இறைவன் உங்களுக்கு வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். சம்பாதிக்க வேண்டியதுதான், தேவைக்கு ஏற்றாற்போல் சம்பாதிப்பது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய குடும்பம் என்ற சிறு வட்டத்திற்குள் மட்டும் தங்கிவிடாமல் உங்களால் முடிந்த அளவிற்கு தேவையாக இருப்பவர்களுக்கு உதவி முற்படுங்கள். உதவி என்று சொல்லுகின்ற பொழுது பணம் மட்டுமே உதவி அல்ல. இங்கே நோயுற்றிருந்த ஒரு மனிதனை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று
2 தினாரி, அதாவது 2 நாள் சம்பளத்தை கொடுத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக உதவி என்பது உடனிருப்பதும் கூட. துன்பத்தில் இருக்கின்றவர்கள், மனம் விட்டு பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மனதிலே பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களோடு நாம் உடனிருப்பது தான் அந்த ஒரு வாழ்வு. சிந்தித்து பார்ப்போம். அதோடு ஜெபத்திற்கு நம்மை இறைவேண்டல் செய்வோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பல நேரங்களிலே இந்த நல்ல சமாரியன் போன்றல்லாமல் அந்த குருவானவர் போன்றும் அந்த லேவியர் போன்றும் எங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் பிறர் நலம் சார்ந்து வாழக்கூடியவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.